அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவனாவே. அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாகவே இருக்கின்றன. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம், அப்பாவுக்கு அப்பா, அம்மா, ஒரே ஒரு பையனுக்கு வயசு ஒரு 13 வயசு. இப்போது அப்பாவும் அம்மாவும் டெய்லி வேலைக்கு போனால் தான் அந்த வருமானத்தை வச்சு அந்த குடும்பம் ஏதோ கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வயசான அப்பாவுக்கு தாத்தா இருக்கிறார், அந்த பையனுக்கு தாத்தா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு ஆயிடுச்சு. வயசானவனால் வரக்கூடிய அந்த பிரச்சனை, கொஞ்சம் கண் பார்வை மங்கலாக இருக்கும், நடக்க முடியாது, உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா அதை கையில் வாங்கிறதுக்கே கை கால்களெல்லாம் நடுங்கும். வயசான பிறகு எனக்கு அதுதான் வரப்போகுது, உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. ஆனால் அந்த பெரியவர் அந்த சிரமத்தோடு அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு டைம் டு டைம் நம்ம சாப்பாடு கொடுத்தா கூட சில வயதானவங்க அந்த டைத்துக்கு டைம் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணுன்னு அவங்க மனசு சொல்லும். அப்படி தான் வாழ்வாங்க வயசான பிறகு. இவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போகணும். இதுதான் கட்டாயம். இது ஒரு கால சூழ்நிலை, இதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த பெரியவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அவருக்கு ஜீரணமாகக்கூடிய அந்த நோய் கஞ்சை தயார் பண்ணி அவருக்கு அதை வச்சுட்டு போகிறாங்க. அவர் அந்த நோய் கஞ்சி அது சூடு ஆறின பிறகு அந்த கண்ணாடி கோப்பையை எடுத்து அவர் டெய்லி அதை சாப்பிடணும். அப்புறம் அவங்க சாயங்காலம் வரும்பொழுது தான் அவங்க அடுத்த சாப்பாடு ஈவினிங் சாப்பிட முடியும். அவர் இதுதான் காலச்சூழ்நிலை. இது நிறைய வயசானவங்க இருக்கிற வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ இந்த பெரியவருக்கு நடுக்கிறதுனால என்ன செய்வாருன்னா, கண்ணாடி கோப்பையை எடுத்து அந்த கஞ்சி குடிக்கும் பொழுது சில சமயங்களில் தவறி அது கீழே விழுந்து அந்த கண்ணாடி கோப்பை உடைகிறது உண்டு. இப்படி ஒரு நாள் 2 நாள் உடஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பெரியவரே நம்ம இப்படி உடைக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு அவருக்கே அவருக்குள்ளே ஒரு தன்னைத்தானே ஒரு ஃபீலிங், நம்ம உடைக்கிறோமே, பொருட்களை நஷ்டப்படுத்துகிறோமே, நம்மளால் இயலலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் அவரே அடிக்கடி கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருடைய பையன் வரும்பொழுதும் அப்பாட்ட சில சமயத்தில் கொஞ்சம் கண்டித்து சொல்கிறார். அப்பா நீங்கள் அந்த கண்ணாடி கோப்பையை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் பார்த்து படுத்துங்க, அதில் வச்சா தான் சாப்பாடு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் நான் உங்களுக்கு அதை பக்குவமாக தர்றோம். நீங்கள் அப்படி அடிக்கடி உடைச்சிங்கன்னா நம்ம இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது இல்லையா, நம்மளே குறைஞ்ச வருமானத்தில் தானே குடும்பத்தை ரன் ஆக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் சொன்ன காலங்கள் உண்டு. இது பல கோப்பைகளை ஒரு கண்ணாடி கிண்ணத்தை உடைச்சதுனாலே வந்த வினை, மருமகள் கொஞ்சம் உரத்த குரலில் அவரை திட்டின காலத்தை உண்டு. மருமகள் உரத்த குரலில் திட்டுறத அந்த 13 வயசு பையன் பல நாள் தாத்தாட்ட இவங்க இந்த விஷயமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அந்த சின்ன பையன் உட்காந்து கேட்டு அவன் மனசில் ஒரு சின்ன வருத்தம் உண்டாயிடுச்சு. வயசான பிறகு இவர்களை இப்படியெல்லாம் இந்த சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் மனசு நோகிற மாதிரி திட்டுறாங்களே அப்படிங்கிறது அந்த பையனுடைய மனதில் ஒரு ஓரத்தில் அது ஒரு குறையாகவே இருந்து போச்சு. இவனை ஒரு நாள் அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. சாயங்காலம் வந்துட்டு இருக்கும் பொழுது இவன் ஒரு காஞ்ச மரத்தை எடுத்து, ஒரு கத்தியை எடுத்து, அந்த மரத்தினுடைய உள்பாகத்தை எல்லாம் நோண்டி எடுத்து அதை ஒரு கிண்ணம் மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிண்ண வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டான் இந்த சின்ன பையன். அப்போ அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அந்த பையன் இந்த மரத்தை வச்சு ஏதோ நுணுக்கமாக ஒரு நடுவில் ஒரு பெரிய பொந்து போட்டு அதை எடுத்து சுற்றி அதுக்கு பிளான் பண்ணி ஒரு கிண்ணம் மாதிரி உருவாக்குறானே, பரவாயில்ல இவன் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி அப்பா என்னப்பா இது அழகாக இப்படி ஒரு கிண்ணமாக தயாரிச்சிருக்கிறியே, இது தாத்தா அந்த கண்ணாடி கோப்பை அடிக்கடி உடச்சிடுறதுக்காக அவருக்கு இது பக்குவமாக கொடுத்து அவர் கஞ்சி குடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி செய்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இது தாத்தாவுக்காக செய்யலப்பா, வயசான பிறகு நம்ம தாத்தா நிலைமை உங்களுக்கும் வரும், அப்போ தாத்தா போல் நீங்களும் இதை மாதிரி கண்ணாடி கோப்பைகளை உடைப்பீங்க, அப்போ எனக்குன்னு ஒருத்தி இல்லத்தரசியாக வருகிற பொழுது அவளும் உங்களை இப்படி திட்டுனான்னா எனக்கு மனசு தாங்காதுப்பா, அதனால் இது உங்களுக்காக செய்கிறேன், இன்னொன்று அம்மாவுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு தான் அந்த கணவனும் மனைவியும் யோசிக்கிறாங்க, சாச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம இந்த பெரியவரை திட்டுனதுனால அவன் மனசில் எவ்வளோ பெரிய வருத்தம் வந்திருக்கு, இனி குழந்தைகள் முன்னால் பெரியவங்களை திட்டக்கூடாது, பெரியவங்கள் பக்குவமாக இதை கையாளுறாங்களோ அந்த பொருட்களை பக்குவமாக கொடுக்கணும்,
திட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த தகப்பனும் தாயும் முடிவெடுக்கிறாங்க. இந்த கதையினால் நமக்கு என்ன தெரியுது? பெரியவர்களை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு திட்டவும் கூடாது. பெரியவர்கள்னே யாரையும் திட்டக்கூடாது. யாருடைய மனசும் புண்படுத்தக்கூடிய அளவில் பெற்றவர்கள் செயல்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல சிந்தனையை இந்த சின்ன கதை நமக்கு தெளிவாக தந்திருக்கிறது. அருமை நேயர்களே, இதுவரை கேட்டிருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.